இந்த இப்ப தஞ்சாவூர் போயிருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு இறந்திருந்தாரு. ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்திருந்தார். அவர் இறப்புக்கு போகல, ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல. ஆனா, அவர் வந்துட்டு வளைகாப்புக்கெல்லாம் போறாருன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்துகிட்டு இருக்குது. இல்ல, இல்ல. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எங்க மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன்ட பேசி, நிர்வாகிகளோடு சென்று மருத்துவமனையிலிருந்து அந்த இறந்து போன தம்பியினுடைய புகழ் உடலை அவங்க வீட்டுக்கு கொண்டு சேர்த்து ஈமச்சடங்கு எல்லாவற்றையும் நிகழ்த்திவிட்டு தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னு எங்கள் மாவட்ட செயலர் சொல்லிட்டு வந்துட்டார். எல்லா உதவிகளும் எங்கள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை, சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிறோம். என்ன சொன்னா தானே சார் பப்ளிக்கு தெரிய இல்ல, போகுது. சொல்லல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னும் போது இப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்பியிருக்காரு. சேகர் பாபு கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு, என்ன எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி விட போகிறார் விஜய் அப்படின்னு கேட்டிருந்தாரு. யாரு? சேகர் பாபா. சேகர் பாபு காலாவதியாகி போன இயக்குனர் வி.சி. குகநாதன். அவர் மினிஸ்டர் இல்ல சார் சேகர் பாபு. கேளுங்க, காலாவதியாகி போன இயக்குனர் வி.சி. குகநாதன் பட்டிமன்றத்தில் மன்மத ஜோக்குகளை கட்டவிழ்த்து விடுகிற நாக்கு வியாபாரி பட்டிமன்ற ராஜா, இவர்களை வைத்து திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிற சேகர் பாபு இப்படி சொல்வதிலே நான் ஒன்றும் ஆச்சரியப்படலை. திமுக உள்ளீடற்று போய்விட்டது, கொள்கையிலிருந்து நீண்ட தூரம் விலகி போய்விட்டது என்பதற்கு சேகர் பாபு ஒரு உதாரணம். அதனால எங்கள் தலைவருக்கு பேரை சொல்வதற்கு கூட அண்ணன் சேகர் பாபுக்கு தகுதி கிடையாது. நீங்க இன்னைக்கு திமுகவை ஆக்கிரமித்திருக்கிறீர்கள். பேசாம அறிவாலயத்தில் ஏடிஎம்கே 2ன்னு போடலாம். அமைச்சரவையில் இருக்கிற 8 அமைச்சர்கள் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். வந்தேரிகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரை இன்றைக்கு தனதாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மலிவான அரசியலை செய்கிறது. இதில் ஓபிஎஸ் இதில் பலியாகி இருப்பது தான் எனக்கு மிகுந்த வரியை தருகிறது. அதனால திமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டு வருகிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி.